எடப்பாடிக்கு ஆதரவா விசிக? சட்டம் சொல்றது என்ன? தாவேகவுல சேரக்கூடிய வேலுமணி. விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அமைச்சரவை கூடிய விரைவில் விரிவாக்கம் செய்யப்பட இருக்கு. காங்கிரஸ் சார்பில் அமைச்சரவையில பங்கேற்க இருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்துல மேலும் சில சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சராக இருக்கிறாங்க. அதோட நம்பிக்கை வாக்கெடுப்புல விஜய் அரசுக்கு ஆதரவா வாக்களிச்ச வேலுமணி, சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர் இவங்களுக்கும் விஜய் அமைச்சரவையில அமைச்சர் பதவி கிடைக்கலாம் அப்படின்னு தகவல்கள் வெளிவருது. இந்த நிலையில விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறார். இது பற்றி அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, தற்போதைய சூழல்ல அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அப்படிங்கிற முறையில அந்த கட்சியுடைய கொறடாவை நியமிக்கக்கூடிய அதிகாரம் எடப்பாடி கே. பழனிசாமிக்கு மட்டும்தான் இருக்கு. சட்டமன்ற கட்சி இல்ல, அரசியல் கட்சி மட்டுமே அவையில் இருக்கக்கூடிய கட்சியுடைய கொறடாவையும் கட்சி தலைவரையும் நியமிக்குது. இது மட்டும் இல்லாம ஒரு குறிப்பிட்ட முறையில வாக்களிக்குமாறு அல்லது வாக்களிப்பிலிருந்து விலகி இருக்குமாறு வழங்கப்படும் உத்தரவானது சட்டமன்ற கட்சியால கிடையாது, அரசியல் கட்சியால தான் பிறப்பிக்கப்படுது. இதனால அதிமுக தலைமையால பிறப்பிக்கப்பட்ட கொறடாவுடைய உத்தரவானது அந்த கட்சியின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எல்லா உறுப்பினர்களுக்கும் கட்டுப்படுத்தக்கூடியதுதான். அத்தகைய கொறடாவுடைய உத்தரவை மீறின எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினருமே அரசியல் அமைப்புடைய 10வது அட்டவணையின் 10(2) கீழே தகுதி நீக்க நடவடிக்கைகளை எதிர்கொள்றதுக்கு நேரிடும். அதே வேளையில அதிமுகவிலிருந்து பிரிந்து போன குழுவை சேர்ந்த சில எம்எல்ஏக்களை அமைச்சர்களாக நியமிக்க முதலமைச்சர் விஜய் அவங்க முற்பட்டா சட்ட ரீதியா சொல்றது அப்படின்னா அத்தகைய நியமனங்களுக்கு எதிராக உடனடியான அரசமைப்பு சட்ட தடை எதுவுமே கிடையாது. இதனால கண்டிப்பா சட்ட ரீதியான கண்ணோட்டத்துல பார்க்கும்போது அத்தகைய சட்டமன்ற உறுப்பினர்கள் உண்மையிலேயே தகுதி நீக்கத்துக்கு உள்ளாகும் வரையில அவங்கள அமைச்சர்களாக நியமிக்கிறது அனுமதிக்கத்தக்கதாவே இருக்கு. இருந்தாலும் அரசமைப்பு சட்ட, ஒழுக்க நெறி மற்றும் ஜனநாயக நெறிமுறைகளை பாதிக்கக்கூடிய விஷயங்கள சட்டப்பூர்வமான தன்மை மட்டுமே ஒரே அளவுகோலா இருக்க முடியாது. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அப்படிங்கிற முறையில எடப்பாடி பழனிசாமிக்கு கட்சியுடைய கொறடாவை நியமிக்கக்கூடிய அதிகாரம் இருக்கு. அவரால் வழங்கப்படக்கூடிய கொறடா கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை கட்டுப்படுத்தும். அதன் விளைவா கட்சியுடைய வழிகாட்டுதலுக்கு மாறா அரசுக்கு ஆதரவா வாக்களிச்ச 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் 10வது அட்டவணையின் கீழே தகுதி நீக்க நடவடிக்கைகளை எதிர்கொள்ள நேரிடும். இப்போ அத்தகைய சட்டமன்ற உறுப்பினர்களை அமைச்சர்களாக நியமிக்கிறதுக்கு அரசமைப்பு சட்ட ரீதியான தடை எதுவுமே இல்லை அப்படின்னாலும் அப்படி செய்யறது அரசியல் ஒழுக்க நெறி மற்றும் நெறிமுறைகளுக்கு பொருத்தம் குறித்த கடுமையான கேள்விகளை எழுப்புது. முதலமைச்சர் அதிமுக எம்எல்ஏக்களை அமைச்சரவையில சேர்க்க விரும்பினா அரசமைப்பு சட்ட ரீதியாகவும் ரொம்பவும் தெளிவான ஒரே வழி அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செஞ்சு முறையா தாவேக கட்சியில இணைந்து இடைத்தேர்தல்கள் மூலமா தேர்ந்தெடுக்கப்படுறதுதான். இந்த விஷயத்துல எழக்கூடிய கேள்வி சட்டம் சார்ந்தது அப்படிங்கிறத விட தார்மீக அரசியல் சார்ந்தது. மக்கள் இத்தகைய கட்சி தாவல்களை ஏத்துக்கிட்டு அந்த சட்டமன்ற உறுப்பினர்களை தாவேக சின்னத்தின் கீழே மறுபடியும் தேர்ந்தெடுப்பாங்களா? விஜய் அவங்க முன்வைக்கக்கூடிய தூய்மையான அரசியலுக்கு அது உகந்தது தானா அப்படிங்கிற சட்ட ரீதியான விளக்கங்களை சொல்லி முதல்வர் விஜய்க்கு கேள்வி எழுப்பி இருக்கிறாரு ரவிக்குமார் எம்பி. இதனால எஸ்பி வேலுமணி தரப்பு தாவேக கட்சியில சேர்ந்து தங்களுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு மறுபடியும் தேர்தலை சந்திப்பாங்களா அப்படிங்கிற கேள்வியும் இங்க எழுந்திருக்கு. என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி.